சுவையும் ஆரோக்கியம் இருந்த கமகம சமையல்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி என்ன சோயா ரைஸ். சோயா பிரியாணி, சோயா புலாவ் எல்லாம் பண்ணியிருப்பீங்களே, இன்னைக்கு அப்படிலாம் இல்லை. சோயாவை நல்லா பொடிசாக நல்லா கட் பண்ணி, அதாவது இந்த மாதிரி பக்குவத்தில் இப்படி பண்ணும்போதுன்னா ஊற வச்சு கட் பண்ணும்போது சீக்கிரமாக வந்துடும். நல்லா அப்படி கட் பண்ணிவிட்டு அந்த ரைஸில் மசாலா போட்டு டாஸ் பண்ணி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இந்த ஃப்ரைட் ரைஸ் எல்லாருக்கும் பிடிக்கும்ல, அந்த ஃப்ரைட் ரைஸில் வந்து சிக்கனும் முட்டையும் போட்டிருப்பீங்க. அதுக்கு பதிலாக வந்து இந்த மாதிரி சோயா போட்டு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த ஃப்ரைட் ரைஸ் அப்படி இல்லை, சரிங்களா? அதாவது சோயா ரைஸ் சொல்கிறது இதில் தேங்காய் பால்லாம் போட்டு கொஞ்சம் லைட்டாக சட்பட்டா டேஸ்ட்டில் அந்த உப்பு, அந்த ஒரு தேங்காயோட இனிப்பு தன்மை எல்லாம் சேர்த்து கொடுக்க போகிறேன். ரொம்ப சுவையாக இருக்கும். இப்போ இந்த ரெசிபி தேவையான பொருட்கள் பார்த்துருங்க. சோயா ரைஸ் தேவையான பொருட்கள்: சோயா அரை கப்பு, வேக வச்ச ரைஸ் 1 கப்பு, தக்காளி 1 நம்பர், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன், மஞ்சத்தூள் சிறிதளவு, மிளகாய்த்தூள் அரை டீஸ்பூன், மல்லித்தூள் 3/4 டீஸ்பூன், தேங்காய் பால் அரை கப்பு, கொத்தமல்லி சிறிதளவு, கருவேப்பிலை தாளிப்புக்கு, உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு. இப்போது என்னென்ன யூஸ் பண்ண போகிறோம் சொல்லி எல்லாம் பார்த்துருப்பீங்க. இப்போ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். கொஞ்சம் எண்ணெய் வந்து நம்ம நார்மலாக ஃப்ரைட் ரைஸ் சொல்லும் போது 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருப்பீங்க. ஆனால் இதில் வந்து ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் எக்ஸ்ட்ரா ஊற்றிருப்பேன். என்ன காரணம், இந்த சோயாவை நம்ம டேரெக்டாக அதில் போட போகிறோம். ஏன்னா அந்த சோயா ஊற வச்சு ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த சோயாவை, அதாவது பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன்ல, அந்த சோயாவை இந்த எண்ணெயிலே ஃபஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கணும், சரிங்களா? அப்படி குக் பண்ணும்போது நம்ம கிட்ட இருக்க இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் இதில் போட்டுறோம். கூட கொஞ்சம் உப்பு, ஃபஸ்ட்டு இதெல்லாம் போட்டு லைட்டாக அப்படி சாத்தே பண்ணுங்கள். இது மாதிரி ஊற வச்சது தான், இது வேகிறது ரொம்ப டைம் எடுக்காது, டக்குன்னு வெந்துடும், சரிங்களா? ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா அந்த எண்ணெயிலேயே வந்து அந்த பேனில் டாஸ் பண்ணுங்கள். அப்படி பண்ணும்போது அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அந்த உப்பு தன்மையும் அந்த வந்து சோயாவில் இறங்க ஆரம்பிச்சிடும். நீங்கள் வெறும் சோயா போட்டு நீங்கள் குக் பண்ணுறீங்கன்னா அப்போ என்ன வேணால் அந்த எண்ணெயில் குக் பண்ணாமல் அந்த சோயா லைட்டாக அந்த மாய்ஸ்சரெலாம் வெளியே போக டைட்டாக ஆரம்பிக்கும். அந்த டைமில் என்ன வேணுன்னா உப்பு இல்லாமல் இருந்தால் நல்லா இருக்காது. அதனால உப்பு இதில் போட்டுடுறேன். இப்போது இதெல்லாம் போட்டாச்சு. இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா இதில் மசாலா யூஸ் பண்ண போகிறோம். மசாலா வந்து கொஞ்சம் லைட்டாக மஞ்சத்தூள், ரொம்ப டக்குன்னு பண்ணிடலாம். நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப டைம் எடுத்து குக் பண்ணுற மாதிரிலாம் இருக்காது. மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் மிளகாத்தூள், மல்லித்தூள், இதோட இந்த தக்காளியும் இதில் போட்டுருங்க. அப்புறம் 2 கருவேப்பிலையும் கொத்தமல்லி எல்லாமே போட்டுருங்க. நீ தனித்தனியாக ஒன்றுனா வதக்கி பண்ணணும் அவசியம்லாம் இல்லை இந்த இடத்துல, சரிங்களா? ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நீங்கள் வந்து முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம்னா அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு உப்பும் போட்டு நீங்கள் அந்த சோயாவோட மிக்ஸ் பண்ணிடணும். அதான் வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ இந்த சோயா அந்த மசாலாவோட சேர்ந்துச்சுல, இதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு 2 நிமிஷம் ரெஸ்ட் விடுங்க. அந்த சோயா அந்த மசாலாவோட சேர்ந்து நல்லா வேகட்டும். அந்த தக்காளி வேறு பச்சையாக போட்டிருக்கும், அந்த தக்காளி வேகணும்னா வதக்கிற மாதிரி பக்குவத்தில் கூடாது. ஒரு 2 நிமிஷம் வந்து அந்த தக்காளி வெந்த பிறகு தக்காளி முழுசாக தெரியணும். வதக்கனா மசிஞ்சிடும். தக்காளி இது மாதிரி தண்ணி ஊற்றி நீங்கள் குக் பண்ணினா அப்போ ஏன்னா அந்த தக்காளி முழுசாகவே இருக்கும். இப்போ இது வேகிறதுக்கு ஒரு டைம் எடுக்கும், வேகட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போது அந்த சோயாவில் கொஞ்சம் தண்ணி ஊற்றணும்ல, அந்த தண்ணி ஊற்றி நல்லா கொஞ்சம் லைட்டாக வெந்து ட்ரை ஆகுது. இந்த டைமில் நம்ம என்ன பண்ணுறோன்னா நீங்கள் தேங்காய் பால், நல்லா திக்கான தேங்காய் பாலை இதில் யூஸ் பண்ணுறோம். இது மாதிரி நீங்கள் நிறைய பேர் நீங்கள் ட்ரை பண்ணியிருக்க மாட்டீங்க, ஆனால் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும். இது ஏன் எப்படி சொல்கிறேன்னா, அந்த காரத்தை வந்து நம்ம டேரெக்டாக நம்ம வந்து இன்டேக் எடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா சில பேருக்கு பிடிக்கும். அதாவது 80% பீப்புளுக்கு வந்து பிடிக்காது, 20% பீப்புள் பிடிக்கும். ஆனால் இந்த இடத்துல கொஞ்சம் லைட்டாக அதை டைல்யூட் பண்ணி இதில் இன்னொரு டேஸ்ட் ஆட் பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சாப்பிட்றது நல்லாயிருக்கும். அதாவது காரம், இனிப்பு, அந்த புளிப்பு, இந்த 3ம் சேர்த்து சொல்கிறேன், சரிங்களா? புளிப்புன்னு சொல்கிறது வந்து தக்காளி பழத்தோட புளிப்பு, இந்த தேங்காய் பால் வந்தோட இது வந்து இனிப்பு தன்மை இருக்கும், அந்த காரத்துக்கு வந்து அந்த மிளகா இருக்கும். இதெல்லாம் செய்கிறது பார்த்திங்கன்னா சோயாவில் சேரும். இப்படி சேர்ந்தால் தான் அது சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும், சரிங்களா? இப்போ போட்ட பிறகு இதை அப்படியே நல்லா குக் பண்ணுறீங்க. இப்போது இந்த இடத்துல ரைஸ் நான் போட போகிறேன். ஆனால் இந்த இடத்துல இந்த ஸ்டேஜில் ரைஸ் நான் போட்டேன்னா என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு வந்து சொதன்னு போயிடும். இந்த தேங்காய் பால் இன்னும் கொஞ்சம் லைட்டாக வத்தனை பேர் ரைஸை போட்டு பரட்டி எடுத்தால் இந்த ப்ரிப்பரேஷன் அடி. ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். வேகட்டும், பார்க்கலாம். இப்போ பாருங்கள், அந்த தேங்காய் பால்லாம் ஊற்றின பிறகு அது கொஞ்சம் இப்போ வந்து அப்படியே மெது சாஃப்ட் ஆகிடும். இப்போ இந்த இடத்துல இந்த சோயா நீங்கள் கையில் எடுத்து பார்த்தீங்கன்னு நல்லா சாஃப்டாக இருக்கும்.
இப்போ அப்படி சாஃப்டாக வந்தாலே வெந்துச்சுன்னு அர்த்தம். சரிங்களா? ஓகே. இப்போ அடுப்போட ஃப்ளேம் கம்மி பண்ணிடுறேன். பண்ணிவிட்டு இங்கே இருக்க இந்த ரைஸ் இருக்குல்ல, இந்த ரைஸ் அடி மேலே போடுறோம். கொஞ்சம் கொத்தமல்லியே மேலே போடுறேன். அப்படியே சுட சுட நம்ம டாஸ் பண்ணி கொடுக்க வேண்டியதான். இப்போது அடுப்போட ஃப்ளேம் நல்லா ஹை ஃப்ளேமில் வைங்க. ஹை ஃப்ளேம் வச்சுட்டு அந்த ரைஸ் கொஞ்சம் 1-2 அப்படி லைட்டாக மிக்ஸ் ஆனால் அப்படி உடஞ்சா பரவாயில்ல, ஒன்றும் தப்பு எதுவும் இல்லை. அப்படி போட்டு அப்படி மிக்ஸ் பண்ணி நல்லா சுட சுட அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. அப்படி எடுத்து அப்படியே சூடாக சும்மா கோம்மானு சாப்பிட வேண்டியதான். என்னங்க பார்த்தீங்களா, டக்குன்னு பண்ணலாம். இந்த மாதிரி ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். அது சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா அந்த சூடோட அந்த ஜூஸியாக இருக்கும்போது சாப்பிட்றேன், இன்னும் கொஞ்சம் சாப்பிட்லாமா, இன்னும் கொஞ்சம் சாப்பிட்லாம்னு நினைப்பீங்க. இது தொட்டுக்கு வேறு எதுவுமே தேவையில்லை. சில பேர் ரைத்தா வச்சுருப்பாங்க, சில பேர் காரமாக மஷ்ரூம் பெப்பர் இல்லை சிக்கனை தொட்டு சாப்பிட்லாம் இருப்பாங்க. ஆனால் எதுவுமே தேவையில்லை. இல்லை சோயாலே அந்த மசாலாலாம் மிக்ஸ் ஆனால் நல்லா ஜூஸியான ஒரு பக்கத்தில் இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் கொடுங்க. இதே மாதிரி நான் இன்னொரு நாள் இன்னொரு புது ரெசிபி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். சி பாய், டேக் கேர். தேங்க்யூ ஸோ மச்.